ஒரு மனுஷன் அவரோட சிரிப்பால ஆயிரக்கணக்கான பேரை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காரு. ஆனா அந்த மனுஷனோட வாழ்க்கை முடிவில் நம்ம கண்ணீர்ல விட்டு பிரிஞ்சிட்டாரு. அஜித், விஜய், தனுஷ், சூர்யா அப்படின்னு எல்லா டாப் ஹீரோஸ் கூட வந்து நடிச்சிருக்காரு. மக்களுக்கு சிரிப்பு மட்டுமே வந்து கொடுத்தவர். ஆனா அவரோட ஆசை கமலோட படம் வந்து பண்ணணும் அப்படின்றது தான். ஆனா அந்த ஆசை வந்து நிறைவேறாமலேயே அவர் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு. இங்க பார்க்க போற இந்த கதை ரோபோ சங்கரோடைய தான். சிரிப்பு தான் அவரோட ஆயுதமே, சிரிப்பே தான் அவரோட வாழ்க்கை. ஆனா அந்த சிரிப்பு இன்னைக்கு வந்து கண்ணீரா வந்து மாறிடுச்சு. நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச ரோபோ சங்கர் இன்னைக்கு வந்து இல்ல அப்படின்றது வந்து நம்பவே முடியல. இன்னும் 2 நாள்ல வந்து பேரனுக்கு வந்து காது குத்து பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்த ஃபேமிலி அந்த வீட்டில் இன்னைக்கு வந்து சோகம் மட்டும்தான் வந்து இருக்கு. அந்த சோகத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவருக்கு என்னதான் நடந்துச்சு? ஏன் அவர் இந்த ஏஜ்ல வந்து இறந்தாரு? அவரோட கடைசி ஆசை எதுவுமே வந்து நிறைவேறாம போனதோட பின்னணி என்ன? 2 நாள்ல ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா இந்த நேரத்தில் அவரோட மறைவு ஏன் நடந்துச்சு? ரோபோ சங்கரோட லைஃப், அவரோட ஸ்மால் ஏஜ்ல இருந்து சினிமா ஜேர்னி, ஹெல்த் இஷ்யூ, அவரோட ஆசை, கமலஹாசன் மேல இருந்த பாசம், கடைசியில் நடந்த சம்பவம், அவரோட ஃபேமிலி, அஞ்சலி எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். மதுரையை சேர்ந்தவர் தான் வந்து சங்கர். சின்ன வயசுலேயே வந்து மேடையில் வந்து அவரோட வாழ்க்கை வந்து இருந்துச்சு. ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, ட்ராமா, மிமிக்ரி எதுவாக இருந்தாலுமே சரி மேடைக்கு போகணும் அப்படின்றது அவரோட ஆசையே. அப்போ ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணுவார், ரோபோட்டிக் மூவ்ஸ் பண்ணி எல்லாருமே வந்து அசத்துவார். அதனால தான் இவருக்கு வந்து அந்த பேர் வந்திருக்கு ரோபோ சங்கர் அப்படின்றது. ஆனால் சும்மா ரோபோ டான்ஸ் மட்டும் இல்லாமல் கமலஹாசன், விஜயகாந்த் அதே மாதிரி ஸ்மால் ஸ்க்ரீன் ஆக்டர்ஸ் மாதிரி எல்லாரையுமே வந்து மிமிக்ரி பண்ணுவார். சின்ன காமெடி டைமிங், வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே அவருக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும். அதனாலேயே தான் மதுரையிலிருந்து சென்னைக்கு கனவோடு வந்திருக்காரு. 2000 நடந்த கலக்கப்போவது யாரு ஷோ வந்தப்போ ரோபோ சங்கர் அதில் கலந்துட்டாரு. ஸோ அங்கே தான் அவரோட காமெடி, டைலாக் டெலிவரி, அதே மாதிரி மிமிக்ரி எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பரா வந்து பார்த்திருக்கோம். அந்த ஷோல தான் அவரோட யூனிக் ஸ்டைல், சுட்டி அரவிந்தோட கோம்போ ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வீட்லயே இன்னைக்கும் வந்து காமெடி வந்து கலக்கலா இருக்குதே அப்படின்னு வந்து சொல்ல வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா டிவி ஷோஸ்லயும் மஸ்ட் நீடட் காமெடினா வந்து இருந்திருக்காரு. இவர் வந்தாருன்னா ஜட்ஜஸும் சரி, ஆங்கரும் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா ரோபோ சங்கர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாருனாலே சிரிப்பு கேரண்டீட் தான். ரோபோ சங்கர் 1997 தர்ம சக்கரம் படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் பெருசா வந்து சான்ஸ் கிடைக்கல. பல வருஷத்துக்கு அப்புறம் தீபாவளி ஃபிலிம்ல ரவி மோகனுக்கு வந்து ஃப்ரெண்டா வந்து நடிச்சிருப்பாரு. அதுல இருந்து தான் ஸ்லோவா இவருக்கு வந்து ஃபிலிம்ல வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அஜித் கூட விஸ்வாசம், தனுஷ் கூட மாரி, விஜய் கூட புலி, சூர்யாவோட சிங்கம் 3, சிவகார்த்திகேயன் கூட வந்து வேலைக்காரன், இந்த மாதிரி எல்லா டாப் ஹீரோட வந்து நடிச்சிருக்காரு. அந்த ஃபிலிம்ல வந்து காமெடி மட்டும் இல்லாம சில டைம்ல வந்து வில்லன் டச், சில டைம்ல இமோஷனல் ரோல் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. வாய மூடி பேசும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், இந்த ஃபிலிம் எல்லாமே இவரோட கெரியருக்கு வந்து டேர்னிங் பாயிண்டா இருந்த ஃபிலிம். ரோபோ சங்கரோட லைஃப்லயே பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் மேல இருந்த பாசம் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை விட பெரிய கமல் ரசிகன் எங்கேயுமே இருக்க முடியாது, கமலை பத்தி என்னை விட யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கமல் ஃபிலிம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ மேண்டேட்டே வந்து பார்த்துட்டு வரான். ஸோ ஒரு தடவை வந்து ஆளவந்தான் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ அவர் மொட்டை அடிச்சுட்டு தியேட்டருக்கு போய் பார்த்திருக்காரு. அந்த லெவலுக்கு வந்து ஃபேனிசமா வந்து இருந்திருக்காரு ரோபோ சங்கர். ஒவ்வொரு வருஷமும் கமலோட பர்த்டேக்கு சென்னையில வந்து ஃபுல்லா வந்து கட் அவுட், பேனர் எல்லாத்தையுமே ரோபோ சங்கர் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கருக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கமல் சாரோட ஒரு ஃபிலிம்ல வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது தான். எல்லா லீடிங் ஆக்டர்ஸ் கூட நடிக்க சான்ஸ் கிடைச்சது. ஆனால் கமல் சாரோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றதுக்கு சான்ஸ் மட்டும் இவருக்கு கிடைக்கல. அந்த ஆசை மட்டும் இவருக்கு வந்து நிறைவேறவே இல்லை. அதுதான் வந்து இப்போ பிக்கஸ்ட் ரெக்ரெட்டா வந்து இருக்கு. ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவருக்கு வந்து மஞ்சக்காமலை வந்துச்சு. அதனால ரொம்ப ஹெவியா வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாரு. ஸோ ஹெவி வெயிட் லாஸ் ஆகி ஃபேஸ் எல்லாமே மெலிஞ்சு போயிருந்தார். இப்போ அவரை பார்க்கும்போது ரோபோ சங்கர் சாருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்லோவா வந்து நார்மல் ஆனாரு. ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், அந்த ஃபேன் சப்போர்ட் எல்லாமே வந்து இருந்துச்சு அந்த டைம்ல. எகைன் கம்பேக் ஆகி டிவி ஷோ, ஃபிலிம் எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருந்தாரு. செப்டம்பர் 16 அன்னைக்கு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருக்காரு. காட்ஸில்லா ஷூட்டிங் வந்து துறைப்பாக்கம் பக்கத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ அங்க திடீர்னு ரத்தம் வந்து எடுத்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. ஷூட்டிங்ல இருந்தவங்க எல்லாருமே பேனிக் ஆகி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் ஐசியூல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. கண்டிஷன் வந்து சிவியரா இருக்கிறனால தான் ஐசியூல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறப்பை குடல்ல வந்து ப்ளீடிங் இருக்கு, மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. டாக்டர்ஸ் எவ்வளவு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா செப்டம்பர் 18 நைட் 8:30 அவர் உயிர் எழுந்துட்டாரு. ஸோ அவருக்கு வயசு 46 தான் ஆகுது. ரோபோ சங்கரோட வைஃப் பிரியங்கா ஸ்மால் ஸ்கிரீன்ல வந்து ஆக்ட்ரஸா இருக்காங்க. ரோபோ சங்கரோட பொண்ணு இந்திரிஜா பிகில் படத்துல வந்து விஜய் கூட வந்து நடிச்சிருப்பாங்க. ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இந்திரிஜாக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு. அப்போ ஃபேமிலி ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு கமலஹாசன் தான் பேர் வச்சாரு, நட்சத்திரன் அப்படின்றது நேம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் அந்த குழந்தைக்கு வந்து காது குத்து விசேஷம் வந்து நடக்க இருந்துச்சு. இன்விடேஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த துயரம் வந்து நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் இப்போ வந்து ஃபியூனரல் ஆயிடுச்சு. அவர் இறந்தது தெரிஞ்ச உடனே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்டே வந்து அஞ்சலி பண்ணனவர் கமலஹாசன் தான். கமல் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ புனை பெயர் தான், என் அகராதியில நீ மனிதன் ஆதலால் என் தம்பி, போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா, நீ உன் வேலை நீ போனாய், என் வேலை நான் தங்கி விட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. உதயநிதி, தனுஷ், எஸ்கே, விஜய் இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து அஞ்சலி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் சோஷியல் மீடியால ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ரெஸ்ட் இன் பீஸ் மெசேஜ், த்ரோ பேக் வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரோபோ சங்கரோட லைஃப் வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா, மதுரையில வந்து ஸ்டார்ட் ஆகி மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு பாடி பில்டிங் டேஸ்ல வந்து இருந்து, அதுக்கப்புறம் ரோபோ டான்ஸ், மிமிக்ரி, காமெடி ஷோ டிவில வந்து என்ட்ரி ஆகி கலக்கப்போவது யாரு அதுதான் வந்து டர்னிங் பாயிண்டா வந்து இருந்திருக்கு. சினிமா சான்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அஜித், விஜய், தனுஷ், சூர்யா, சிவகார்த்திகேயன் எல்லா டாப் ஸ்டார்ஸ் கூட வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ரொம்ப தீவிரமான கமல் ஃபேன். ஆனா அவரோட ஆசை வந்து லாஸ்ட்ல வந்து நிறைவேறல. மஞ்சக்காமலை, கல்லீரல் பிரச்சனைனால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காரு. இவரோட ஃபேமிலியில வைஃப் பிரியங்கா, டாக்டர் இந்திரிஜா, கிராண்ட்சன் நட்சத்திரன். ஃபைனலா ஆர்கன் ஃபெயிலியர்னால 46 வயசுல இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. சின்ன வயசுல
ஆனால்கனா இருந்தவர் அதுக்கப்புறம் காமெடி ஆக்டரா வந்து சிரிப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. கடைசியில் நோயோடு போராடி வந்து காலமாயிருக்காரு. ரோபோ சங்கரோட வாழ்க்கை உண்மையிலே ஒரு சினிமா கதை மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அவரோட சிரிப்பு, அவரோட மிமிக்ரி, அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எப்போவுமே நம்ம மனசில் நினைவில் தான் இருக்கும். ரோபோ சங்கர் இறந்துட்டாரு, ஆனால் அவர் கொடுத்த அந்த சிரிப்பு எப்போவுமே வந்து மறையவே மறையாது. ரோபோ சங்கரோட சிரிப்பால் அவர் வந்து எப்போவுமே நம்ம மனசில் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ரோபோ சங்கருக்கு எங்களோட இதயபூர்வமான அஞ்சலி. அவரோட ஆன்மா சாந்தி அடைய நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் வந்து பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.